ஒரு ஊரில் ருக்மணின்னு ஒரு குழந்தை இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு அம்மா அப்பாலாம் யாருமே இல்லை. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட குழந்தை மாதிரி ருக்மணியை பார்த்துக்கினாங்க. ருக்மணியும் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. ஏன்னாக்கா எனக்கு பட்டணத்துக்கு போய் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறதெல்லாம் பிடிக்கலக்கா. இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை எப்படி பார்த்துக்கினாங்க, அதுக்கு எதனா கைமாறு நான் செய்யலான்னு இருக்கேங்க்கா. நான் ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு இருக்கேன். இந்த ஊர் மக்கள் எவ்வளோனா சாப்பிடலாம். அவங்களால முடிஞ்ச காசு கொடுத்தா மட்டும் போதுங்க்கா. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுக்கா. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, எப்படி நீங்கள் வரீங்களா கேட்கலான்னு வந்தேங்க்கா. கண்டிப்பாக வரேன் இருக்கும், நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனே. இந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ இந்த மாதிரி செய்கிறேன்னு தெரிஞ்சதும். அடுத்த நாள் அவங்க ஹோட்டலும் திறந்தாங்க. வாங்க நான் உட்காந்து சாப்பிடுங்க. என் கடையில் இடியாப்பமும் நான் ஸ்பெஷலாக செய்கிற மட்டன் பாயமும் இருக்குண்ணா. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச காசு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் ஒரே ஒரு ரூல்ஸு, நான் பார்சல்லாம் கொடுக்க மாட்டேன். இங்கேயே உட்காந்து தான் நீங்கள் சாப்பிடணும். ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க நான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கானே. கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீ நம்ம வீட்டு பொண்ணு, நீ கடை ஓப்பன் பண்ணியிருக்க, எல்லோரும் வந்து சாப்பிட மாட்டாங்களோ? சரி, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட்டு கொடுமா. அவங்களும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஏம்மா ரொக்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுமா. இந்த முதல் நாள் அதுவும்மா 500 ரூபாய் உனக்கு முதல் போனி கொடுக்குறேன். கடை நல்லா போகட்டும். அதே மாதிரி எல்லாரும் அந்த கடையில் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. காலையிலே ஓப்பன் பண்ணுறதுனால ஸ்கூலுக்கு போகிற பசங்களாலையும் சாப்பிட முடிஞ்சுது. சீக்கிரமா சாப்பிடு அம்மா, எவ்வளோ நேரம் தான் சாப்பிடுவ, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. ருக்கோ என்ன பாயா இடியாப்பெல்லாம் விற்கிறியாம்மா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போலாமாக்கா, இல்லை காசு கொடுக்கணுமா? ஃப்ரீயா கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும், ஏதோ பார்த்து பண்ணுக்கா. இப்போ என்ன உனக்கு ஃப்ரீயா சாப்பிடணும் அவ்வளோதானே? உனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயா சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என் கடைக்கு வா. அப்படி இல்லையா, உன்கிட்ட ₹1 இருந்தா கூட பரவாயில்ல, அதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீ தாராளமா சாப்பிடு. நீ திருடியோ ஏமாத்தியோ இந்த மாதிரி சாப்பிட்டாதான் தப்பு. நீ கேட்டுட்டு சாப்பிட்றியா, சாப்பிடு. அந்த பையனும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தான். ஓஹோ, டேஸ்ட்னா இதுதான்ப்பா டேஸ்ட், ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லக்கா. ரொம்ப நன்றிக்கா, நான் இதுக்கப்புறம் டெய்லி உன் கடைக்கு வரேன், சரியா? மீனாக்கா அவ்வளோதான், நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் கடையை பூட்டிட்டு வெளியூருக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன். அங்கே எல்லா சாமானும் கம்மியாக விற்கிதான், போய் வாங்கின்னு வந்துடுறேங்க்கா. எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க வீடெல்லாம் இருக்கு, நான் அங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுறேன். நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, சரிங்களா? ருக்மணியும் கடையெல்லாம் முடிச்சுட்டு வெளியூருக்கு போனாங்க. அடுத்த நாள் மீனாவும் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தாங்க ருக்மணி வருவாங்கன்னு. என்ன இந்த ருக்கு இன்னும் ஆளே காணோம், மணி 7க்கு மேலே ஆகுது. என்ன வேற சீக்கிரமா வர சொன்னா கடைக்கு. பஸ்ஸு கிஸ்ஸு எதனா லேட்டாக வருதா என்னன்னு கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். ஐயோ, நான் நிற்கிறத பார்த்துட்டு அந்த பசங்கெல்லாம் வேற இங்கே வந்து நின்றுன்னு இருக்காங்களே. கடை வேற இன்னும் திறக்கல, இன்னைக்கு கடை லீவுன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாமா? ஏன்னா விஜய்பூர் பஸ்லேருந்து நீங்கள் இறங்கி வரீங்க, விஜய்பூருக்கு போயிருந்தீங்களா? ருக்கும் வந்திருந்தா பார்த்தீங்களாண்ணா நீங்கள்? ஆமா பார்த்தேன். என்ன மன்னிச்சிடுமா, ருக்கு இறந்துட்டா. இந்த பஸ் ஏறலான்னு வரும்போது லாரி அடிச்சு இறந்துட்டாமா. பாவம். பாவம் இருக்கு. அவ இல்லாம என்ன பண்றதோ, பாவம். அவ என்ன தப்பு பண்ணா? அவளை போய் பார்க்கலான்னா இதுக்கப்புறம் பஸ்ஸும் இல்லை இந்த ஊர்ல, எப்படி போறது? அடுத்த நாள் மீனாவும் ருக்மணியோட கடைக்கு போகலான்னு போனாங்க. என்ன இது எல்லாம் ரெடியா இருக்கு, யார் பண்ணது இதெல்லாம்? நான் இப்பதானே கடையவே திறக்கிறேன், யார் பண்ணிருப்பா இதெல்லாம்? மீனாவும் கடை திறந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஏம்மா மீனா, நம்ம ரொக்கு கிட்ட இருந்தா அப்படியே கத்துன்னு இருக்கியா சமையலை? நம்ம ரொக்கு எப்படி செஞ்சுன்னு இருந்துச்சோ அதே டேஸ்ட்ல அதே மாதிரி செஞ்சிருக்கியம்மா, பரவாயில்லையே. ஐயோ, என்ன இது டேஸ்ட் கூட இருக்குது மாதிரியே இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப பயமா வேற இருக்கு. சரி, என்னன்னா ஆகட்டும், இதை யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தூங்கி யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் நாளைக்கு காலையில. மீனாவும் அன்னைக்கு நைட்டு அந்த கடையிலேயே தூங்குனாங்க. அப்போன்னு பார்த்து, மீனாக்கா எந்திரிங்கக்கா, ருக்கு வந்திருக்க. ஐயோ, யாருமா நீ இப்படி அந்த இடத்துல தொங்கின்னு இருக்க? என்னம்மா வேணும் உனக்கு? உன்னை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கே. யாருமா நீ? மீனாக்கா, நான் தாங்க உங்க ருக்கு. திடீர்னு ஆக்சிடென்ட்ல நான் இறந்துட்டேங்க்கா. நான்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுக்கா. எதுக்கு பிறந்தேன், வளர்ந்தேன், செத்தேன் ஒன்றும் புரியல. இந்த ஊர் மக்களுக்காச்சும் ஏதாவது பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள இறந்துட்டேன்.
என் ஆசையை நீங்களாச்சும் நிறைவேற்றுறீங்களாக்கா? எனக்கு டெய்லி இந்த கடை மட்டும் திறந்து வச்சுட்டு போயிடுங்கக்கா, க்ளீன் பண்ணிட்டு. மிச்சம் எல்லாம் நானே பண்ணிடுறேன், சமையல்ல இருந்து எல்லாமே. இந்த மக்கள் கொடுக்குற காசை நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துனா மிச்சத்தை அனாதை குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்கக்கா. இதை மட்டும் எனக்காக பண்ணுங்கக்கா. நீங்க கடையில இருக்கணும்னு அவசியம் கூட இல்ல, நான் பாத்துக்கிறேன் கடைய. என்ன இருக்கு, யாருக்கிட்டயோ கேக்குற மாதிரி கேக்குற, என்கிட்ட தானே நீ கேக்குற, தயங்காம கேளு இருக்கு. நான் பண்றேன் இருக்கு எல்லாமே. எனக்கு தெரியற மாதிரி நீ எல்லாருக்கணுக்கெல்லாம் தெரியாத இருக்கு, எல்லாம் பயந்துடுவாங்க. நீ அங்க உக்காந்து கடைய பாத்துக்கொருக்கு, வரவங்க எல்லாம் அவங்களே போட்டு சாப்பிட்டுப்பாங்க. நீயும் அதை பார்த்துனா சந்தோஷப்படுவ. ஆனா குழந்தைய ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு ஒரு 9-10 மணிக்கு கடைக்கு வந்துடுறேன் இருக்கு. அடுத்த நாள் ருக்கு சொன்ன மாதிரி ஒரு 6 மணிக்கெல்லாம் கடையை திறந்துட்டு மீனா வீட்டுக்கு போயிட்டாங்க. ருக்மணியும் அந்த கடையிலேயே யார் கணக்கும் தெரியாமல் இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்ச காசை அங்கே இருந்த ஒரு டப்பாவில் போட்டுட்டு போனாங்க. இவரு ராஜா, இவரு இட்லி கடை வச்சிருந்தாரு. இவ்வளோ நாள் அந்த ருக்மணி பொண்ணு கடை வச்சிருந்துச்சு, அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துன்னு இருந்துச்சு. அந்த பொண்ணால நமக்கு வியாபாரம் லாஸ் ஆச்சு. இப்போ அந்த பொண்ணும் இல்லை, எப்படியோ கடை மூடிட போறாங்கன்னு நினைச்சா இந்த மீனை பொண்ணு திறந்து வச்சுன்னு இருக்கு. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம கடையை அந்த வேலை செய்யற தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த ருக்மணி கடையில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பக்கத்து ஊர்ல வித்துட்டு வந்துடணும். இங்க வித்த யாரும் வாங்க மாட்டாங்க, அதான் அவங்களே ஃப்ரீயா தராங்களே, எதுக்கு போய் வாங்க போறாங்க? பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதுதான். இங்கே ஒரு போர்டில் இங்கேருந்து எந்த பொருளையும் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு போட்டு இருந்துச்சு. இங்கேயே உக்காந்து சாப்பிட்டுட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ எவ்வளோ காசு போட்டுட்டு போங்கன்னு போட்டிருந்துச்சு. அதெல்லாம் இவர் மதிக்கவே இல்லை. அப்போ 7 மணிக்கெல்லாம் இவ்வளோ வகை வகையாக சுட சுட இருக்கே, நல்ல வேலை நேரத்துக்கு யாரும் வரல. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கூட 8 மணிக்கு தான் வரும். மொத்தத்தையும் தூக்கின்னு போயிட வேண்டியது தான். அங்கே இருந்த இடியாப்பம் பாயா இதெல்லாம் சைக்கிளில் வச்சுன்னு விற்கிறதுக்கு பக்கத்து ஊருக்கு போனார். என்ப்பா இடியாப்பா கட்டுற, எனக்கும் இடியாப்பா கொடுங்க. இதுக்கப்புறம் டெய்லி இந்த பக்கம் போனீங்கன்னா இதான் என் வீடு, கொடுத்துட்டு போங்க. இடியாப்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ அப்படியா, சரி சரி, அப்போனா ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் எனக்கு கிடைச்சிட்டீங்க. சரி இந்தாங்க இடியாப்பம். அடே என்னப்பா இந்த இடியாப்பம் மெத்து மெத்துன்னு இல்லை, அது இல்லாமல் ஏதோ ஊறுது உள்ள. ஒரு நிமிஷம் ஏதோ திறந்தே பார்த்துட்றேன். அட என்னப்பா இது, மண்ணு கல்லு நல்லா இருக்கு, தவளை வேற குதிச்சு ஓடுது, என்ன ஏமாத்துறியா? முகம் தெரியாதவங்க கிட்ட வாங்கின பாரு, என்னதான் அடிக்கணும். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. அடோ என்னமோ சொல்ற, அதுக்குள்ள இடியாப்பமும் பாயமும் தானம்மா இருக்கு. தவளை எங்கம்மா இருக்கு? அது தவளை இல்லம்மா, அது கட்டி அரும்புமா, தெரியாம விழுந்துட்டு இருக்கு. நல்லா கண்ணை திறந்து பாரியா, தவளை ஓடின்னு இருக்கு, கட்டு அரும்பா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, எதனா நான் பண்றதுக்குள்ள யாரை ஏமாத்த பாக்குற நீ? என்ன இது, கட்டி அரும்பு தானே போகுது, தவளைன்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். சரி மற்றவங்க கிட்டனா விற்று பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. எல்லார்கிட்டையும் விற்று பார்த்தாரு. அதுக்குள்ளே மண் கல் தவளைன்னு தான் இருந்துச்சு. அவர் கண்ணுக்கு மட்டும் இடியாப்பமாக தெரிஞ்சுது. டேய் ஒழுங்கா இங்கேருந்து போயிடுடா. ஊருக்காரன் தான், நான் அங்கேயும் எதனா சில்மிஷம் வேலை பண்ணியிருப்பேன், அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து வித்துன்னு இருக்க. இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்த இந்த வாட்டி எதாவது மிரட்டி விடுறோம், இன்னொரு வாட்டி வந்து அடிச்சு அனுப்புவோம். அந்த ஊருக்காரங்க எல்லாரும் ராஜாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு அங்கேருந்து ஓடிட்டாரு. ருக்மணியோட கடைக்கும் ஆளுங்க கூட்டமாக வர ஆரம்பிச்சாங்க. கடையும் ரொம்ப சூப்பராக போயின்னு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ருக்மணியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எந்த மாதிரி ஸ்டோரிஸ் போடலாம், இல்லை எதனா சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.